ஃப்ரெண்டா பேசுறதுக்கு நெறைய பேர் கான்டாக்ட் வந்து அக்கா எல்லாமே லேடீஸ் குரூப்பா அந்த அக்கா சேர்த்தாங்க. அப்ப வந்து அதில பிரிஞ்சு எல்லாமே பிரியக்கூடிய அளவுல எனக்கும் சூர்யா அக்காவுக்குமே பிரியக்கூடிய நிலைமையில வந்து சண்டை வந்துருச்சு. சரிங்களா? அந்த அக்காவோட சண்டைலாம் நாங்க வந்து போடல. அந்த அக்கா என்கிட்ட அந்த அளவுக்கு கான்டாக்ட்டா பேசல. ரொம்ப க்ளோஸா நானும் சூர்யா அக்காவும் பேசவே ஆரம்பிக்கல. சரிங்களா? அந்த அக்காவும் நானும் ரொம்ப க்ளோஸா பேசல. அந்த அக்காவ பத்தி எனக்கு தெரியும். நான் என்ன வேலை பார்க்குறேன், என் விஷயங்கள பத்தி அந்த அக்காவுக்கு தெரியும். இந்த அளவுக்கு தான் ஒரு 2, 3 வாட்டி தான் நாங்க பேசியிருக்கோம். 2, 3 வாட்டி ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் நாங்க அப்படி பேசிட்டு இருந்திருக்கோம். ஷேர் பண்ணிக்குவோம். எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்குவோம். இப்படி வீடியோ போடுங்க. நம்மளும் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி நாங்க பேசிட்டு இருக்கப்ப, இடையில ஒரு குரூப்புக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நான் அந்த அக்காவ பத்தி பேசினதா, அந்த அக்காவ பத்தி என்னைய பேசினதா, கடைசியில வந்து என்ன ஆயிடுச்சு, குரூப்புக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அக்காவ பத்தி நான் எந்த விஷயமே நான் சொல்லவும் கிடையாது. அந்த அக்கா பத்தி என்னைய பத்தி எதுவும் சொன்னதே கிடையாது. அப்பதான் அந்த அக்காவுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. "வணக்கம் சகோதரி, வாங்கண்ணா வாங்க." அதுக்கப்புறம் தான் அந்த அக்காவோட ரொம்ப நான் க்ளோஸா பேச ஆரம்பிச்சேன். சரிங்களா? ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தவங்களோட உண்மையான முகம் வந்து தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. எனக்கும் நெறைய ரெக்கார்ட் அனுப்புனாங்க. இந்த அக்கா பேசுனாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் அனுப்புனாங்க. நான் ஆனா யாரையும் பத்தி நான் பேசல. ஏன்னா சரிங்களா? நான் யாரையும் பத்தி பேசினா தானே என்னைய பத்தி ரெக்கார்ட் அனுப்பணும். அப்போ வந்து அவங்க பேசுனதெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த அக்கா பேசுனத மட்டும் வந்து எனக்கு ரெக்கார்ட் அனுப்புனாங்க. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்ப நான் ஒருத்தி மட்டும் தான் சூர்யா அக்காட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னையும் பிரிக்கிறதுக்காக நெறைய பேர் ரெக்கார்ட்லாம் எனக்கு அனுப்புனாங்க. அப்ப வந்து ஒரு டக்குனு சூர்யா அக்கா என்ட்ட சொன்னாங்க. "ஏன்க்கா நான் ரெக்கார்ட் அனுப்புனதெல்லாம் நீங்க நம்புனீங்கன்னா என்கிட்ட பேச வேண்டாம். வந்து ந ந அவங்க கேட்ட கேள்விக்கு தான்க்கா நான் பதில் சொல்லியிருப்பேன். அவங்க பேசுனத அனுப்பாம, அவங்களோடத கட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லி இந்த மாரிலாம் சொன்னாங்க. சொல்ற பட்சத்தில எனக்கு உண்மைன்னு தோணுச்சு. அப்ப நான் பேசவே கிடையாது. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. ஆர் சகோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப வந்து அந்த அக்கா வந்து, உங்களுக்கு பேச விருப்பம் தான் நீங்க பேசுங்கக்கா. இல்லன்னா நீங்க என்ட்ட பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு வந்து அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவங்கவங்க பர்சனல் லைஃப்ல 1000 விஷயம் இருக்கும். நம்மகிட்ட எப்படி உண்மையா பேசுறாங்க அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சேன். அப்ப வந்து அக்காட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். நான் பேசினேன். அப்புறமும் கூட நெறைய எனக்கு வந்து வந்துச்சு. மெசேஜ் வந்துச்சு. "நீ வந்து என்ன அப்படி எதுக்காக நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன்?" அப்படிலாம் வந்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து "உனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. உனக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம் உனக்கு வராது. அதனால தான் நீ அந்த அக்காட்ட பழக்கம் வச்சிருக்க." அப்படிலாம் வந்து நெறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப அக்காட்ட கூட நான் கேட்டேன். அப்ப கூட நான் அவங்ககிட்ட சொன்னேன். பிரச்சனை கிடையாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா, நான் யார்ட்டயாவது குடுத்து படிச்சவங்கள்ட்ட குடுத்து காசு குடுத்தோ நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டு போயிருவேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அக்காட்ட கூட சொல்லி ஃபீல் பண்ணேன். "அக்கா அதெல்லாம் விடுங்கக்கா. யாருனாலும் என்ன சொல்லிட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்காவும் என்னைய அக்கான்னு தான் சொல்லுவாங்க. நானும் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. இன்னிய வரைக்கும் வந்து வாடி போடின்னு கூட நாங்க பேசினதில்ல. ஆனா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான். வாடி போடின்னு பேசினதில்ல. வா போன்னு கூட பேசினதில்ல. பேர் சொல்லியும் பேசினதில்ல. அக்காங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை இன்னை வரைக்கும் நாங்க 2 பேருமே பேசிக்க மாட்டோம். ஹாய் என்ன பண்றீங்க? ஹாய் முத்து, வாசுகி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இல்ல இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க. ஹாய்ப்பா, ஹாய். ரோலெக்ஸ் நீங்க எந்த ஊர்? நான் திருநெல்வேலி. இனிய காலை வணக்கம் அண்ணா. சகோதரி என் பெயர் ரஞ்சித். ஓகே ரஞ்சித் அண்ணா நல்லா இருக்கீங்களா? நேத்து லைவ்ல வந்து எனக்கும் சப்போர்ட்டா பேசுனீங்க. அந்த விவசாய லைவ்ல. பிரபா அக்கா லைவ்ல நீங்க பேசுனீங்கன்னு நெனைக்கிறேன். காலை காலை வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? ஆச்சு. இங்கே வந்துட்டு ரோலெக்ஸ் ஆச்சு, ஆச்சு. எங்க குழந்தைங்கலாம் இருக்காங்க. பெரிய, பெரிய பசங்க இருக்காங்க. நாங்கள் ஆதரவு. ஓகே. நான் லைக் போட்டாச்சு. காலை வணக்கம் பாசமலர். வணக்கண்ணா, வணக்கண்ணா. ஆ வாசுகி கரெக்ட்டா சொன்னீங்கப்பா. சில பேர் வந்து இப்படியே தான் சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து நம்மள வாசுகி கரெக்ட்டா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, நன்றி. வந்து அப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கதையில வந்து நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாசுகி உனக்கு என்ன வேணும்? ரோலெக்ஸ் கேட்டிருக்காங்க. ரோலெக்ஸ்க்கு என்ன வேணும்னா அவங்க சிறந்த தம்பதிகளாக வாங்கியிருந்தது மகிழ்ச்சி. ஓகே, ஓகே. ரொம்ப நன்றி அண்ணா. வந்து சரின்ட்டு அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரத்தில கொஞ்ச நேரம் பிரியக்கூடிய நெலமலாம் வந்துச்சு. அப்ப கூட நான் வந்து எதுவுமே பண்ணல. அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் அதிகமா பேச ஆரம்பிச்சோம். அந்த அக்காட்ட நல்லா பேசுவோம், வைப்போம். அப்படி இத பத்தி நான் பேசிக்கிட்டே இருக்கையில, உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? எனக்கு எல்லா உணவுமே பிடிக்கும். இருக்கிறது சாப்பாட வந்து வந்து நான் சாப்பிடுவேன். சரிங்களா? பழைய கஞ்சியும் சாப்பிடுவேன். சோறு இருந்தா சோறு சாப்பிடுவேன். பிடிச்ச உணவுன்னா அப்படிலாம் வந்து கிடையாதுப்பா. ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய்ப்பா, ஹாய். வாசுகி எந்த ஊர்? புதுசா சேனலுக்கு வரவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க உறவுகளே. இப்படியே போயிட்டு இருக்கப்ப தான் ஹாய், ஹாய்.